குடிப்பிடிங்கி அணியே இல்லாம கூட பின்னவன். அணி இல்லாத எப்படி கூட பின்றது? அந்த பாம்பை எடுத்து வட்டமா சுத்தி அதை எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? அணியாக்கா சுத்தின்னு போல இருக்கும் இல்லையா? அதுதான் கூடை. வேறில்லா குடிப்பிடிங்கி அணியில்லா கூடை பின்னி குடியே இல்லாத ஊர் என்ன ஊர்? குடியில்லாத ஊர் இந்த உப்பன் தமிழ்நாட்டிலே அந்த ஊருக்கு ஒரு ஊரும் ஊர்ல வந்து பாரு 7 கவுளுக்கு இது பிளாக்ல. குடினா ஒரு வீடு 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 இருக்கணும். குடியில்லாத ஊரு என்னமா? கிடையாது. குடியில்லாத ஊரு சுடுகாடு. சுடுகாட்டுக்கு போய் யாரு இருக்காரு? இந்த உலகத்திலே முதலாக சக்தியாக தோன்றி நான் பிறந்த உடனே இந்த உலகமாகப்பட்டது நீர்மயமாக இருந்ததா இருக்கிற நேரத்தில் அந்த பெரித்த கடலிலே பெரித்த வட்டப்பாறையாக ஒன்று இருந்தது. இருக்கிற நேரத்தில் வாயுதேவனாகப்பட்டவன் காற்றாக வீசுகிறார். வீசுகிற போது அந்த நீராகப்பட்டது பார் மீது படுகிறது. இக்கரைக்கும் அக்கரைக்கும் திமிழ் திமிழ் என்று அலை ஓசை அடிக்க அந்த பாறையாகப்பட்டது படான் என்று ஓம் என்று சத்தத்துடனே அந்த பாறையாக வெடிந்து பராசக்தியா நான் பிறந்தேன். பராசக்தியா பிறந்து நான் பார்க்கிற நேரத்திலே எத்தனையோ சுத்தி முத்தி பார்க்கிறேன், ஒன்றுமே கிடையாது. தன்னந்தனியாக இருக்கிறேன். இருக்கிற நேரத்தை அப்போது பார்த்து இந்த கடலில் இருந்து கரைக்கு சென்றேன். சென்ற உடனே நான் எப்படி பிறந்தேன்? ஏழு நெத்தி, எதிர் ரோமம், அகண்ட மார்பு, நிகண்ட கரங்கள், விரித்த கூந்தல், அப்படி கோழி முட்டை கண்கள், கோர பல்கள், இப்படியோடு நான் பிறந்த உடனே அப்போது நான் ஞானத்தால் பார்த்த உடனே எனக்கு இருந்ததுதான் நெற்றிக்கண். உங்களுக்குதான் 3 கண் இருந்தது. அப்போது நான் என்ன செய்தேன்? ஞானத்தால் பார்த்தேன். ஒரு ஆண்மகனை வைத்து அவரை மணக்க வேண்டும் என்று என் மனதிலே எண்ணம் கொண்டு கரையிலே மணலை ஒன்றா சேர்த்து ஒரு பொம்மையா செய்து ஞானத்தால் உயிர் கொடுத்தேன். கொடுக்கிற போது அது எழுந்தது என்ன தெரியுமா? அம்மா என்று